ஸோ நான் பேஷண்ட்ஸ் கிட்ட யூஸ்வலாக சொல்றது என்ன அப்படின்னா, அவங்களோட உடம்பே வந்துட்டு அவங்களோட காயத்தை கண்டிப்பாக ஆத்திக்கும். நம்ம ஜஸ்ட் அதை ஃபெசிலிட்டேட் தான் பண்றோம் ஆஸ் டாக்டர்ஸ். ஸோ நிறைய ஸ்டடீஸ்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஹாஃப் ஆஃப் டயபெட்டிக் ஃபுட் அல்சர் இருக்கிற பேஷண்ட்ஸ் டிப்ரெஸ்டாக தான் இருப்பாங்களாம். இன்னும் ஸ்டடீஸ்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிற பேஷண்ட்டுக்கு புண்கள் சீக்கிரமா ஆறுது அண்ட் அவங்க வந்துட்டு அவங்களோட பாதத்தை நல்லா கவனிப்பாங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொரு ஸ்டடியில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு பாதத்துல புண்ணு இருக்கு அப்படின்னாலே கண்டிப்பா அதுல நிறைய வகையான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். ஸோ ஒரு குழந்தை கிட்ட வரும்போதோ இல்ல ஒரு பெட்ஸ் கிட்ட வரும்போதோ கிராஸ் கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஒரு பர்சனா அவங்கள முழுசா குணப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் பாதத்துல புண்ணு வந்து சர்ஜரி பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபேமிலியா நம்ம அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் பேஷண்ட்ஸ் கிட்ட யூஸ்வலா சொல்றது என்ன அப்படின்னா, அவங்களோட உடம்பே வந்துட்டு அவங்களோட காயத்தை கண்டிப்பா ஆத்திக்கும். நம்ம ஜஸ்ட் அதை ஃபெசிலிட்டேட் தான் பண்றோம் ஆஸ் டாக்டர்ஸ். அந்த காயத்தையும் அந்த பாதத்தையும் நம்ம குணப்படுத்தினாலும் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஒரு பர்சனா அவங்கள முழுசா குணப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான் இருக்கு. ஸோ நிறைய ஸ்டடீஸ்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஹாஃப் ஆஃப் டயபெட்டிக் ஃபுட் அல்சர் இருக்கிற பேஷண்ட்ஸ் டிப்ரெஸ்டா தான் இருப்பாங்களாம். எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, சர்ஜரி முடிச்ச உடனே நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றோம் அப்படின்னா, அவங்களோட அந்த பாதத்தை கண்டிப்பா நீங்க கீழே வைக்கவே கூடாது. கீழே வச்சீங்கன்னா அந்த புண்ணு ஆறாது. ஸோ அந்த பாதத்தை கீழே வைக்காம வாக்கர் வச்சுட்டோ கிரச்சஸ் வச்சுட்டோ தான் நீங்க நடக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபேமிலியோட சப்போர்ட் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே அவங்க ஃபேமிலி மேல டிபெண்டன்ட் ஆயிடுவாங்க. ஸோ இதனாலேயே நம்ம நடக்கலையே, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கோமே, 4 செவத்துக்குள்ளேயே இருக்கோமே அப்படின்னு அவங்க டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த புண்ணு எப்ப ஆறும், எப்ப நம்ம திரும்ப வேலைக்கு போக ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் அவங்களை சுத்தி சுத்தி வரும். ஸோ இதனாலேயே 50% ஆஃப் த பேஷண்ட்ஸ் யாருக்கெல்லாம் புண்ணு இருக்கோ அவங்க டிப்ரெஸ்டா தான் இருப்பாங்க. இன்னும் ஸ்டடீஸ்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிற பேஷண்ட்டுக்கு புண்கள் சீக்கிரமா ஆறுது அண்ட் அவங்க வந்துட்டு அவங்களோட பாதத்தை நல்லா கவனிப்பாங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொரு ஸ்டடியில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, வயசான பாதத்துல புண்ணோட இருக்கிற பேஷண்ட்ஸை பார்த்திருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் ஃபேமிலி சப்போர்ட் கம்மியா இருக்கும் அவங்களோட புண்கள்லாம் மோசமா இருக்கு அப்படிங்கறதையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இதுலயே நமக்கு வந்துட்டு ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சோ ஆஸ் அ ஃபேமிலி நம்ம பேஷண்ட் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? சோ அவங்க இருக்க போறது ஒரு ரூம்ல. சோ அந்த ரூம் வந்துட்டு கிளீனா இருக்கா, ஹைஜீனிக்கா இருக்கா, அவங்களுக்கு சேஃபா இருக்கா அப்படிங்கறத நம்ம என்ஷூர் பண்ணலாம். சோ அவங்க ஒரு வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நம்மளோட சப்போர்ட் எடுத்துட்டு தான் பண்ற மாதிரி இருக்கும். சோ அவங்க அந்த ஃபியூ ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது கீழே வந்துட்டு அவங்களுக்கு குத்துற மாதிரி எந்த ஆப்ஜெக்ட்ஸும் இல்லாம பார்த்துக்கணும். எல்லார் வீட்லயும் குழந்தைங்க இருப்பாங்க, நிறைய பேர் வீட்டுல பெட்ஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இருக்கிற ரூம்ல குழந்தைங்களையும் அண்ட் பெட்ஸையும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இது பேஷண்ட்டுக்கும் நல்லது அண்ட் அவங்களோட பாதத்துல இருக்கிற கிருமினால இவங்களுக்கும் நோய் தொற்று ஏற்படாம இருக்கும். ஏன்னா ஒரு பாதத்துல புண்ணு இருக்கு அப்படின்னாலே கண்டிப்பா அதுல நிறைய வகையான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். சோ ஒரு குழந்தை கிட்ட வரும்போதோ இல்ல ஒரு பெட்ஸ் கிட்ட வரும்போதோ கிராஸ் கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ இதை மட்டும் நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கணும். நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு டயபெட்டிஸ்னால புண்ணு ஏற்பட்டு அட்மிட் ஆகிறப்போ இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியரா இருக்கும். சோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம சர்ஜரி முடிச்ச கையோடையே தையல்கள் போட முடியாத சிச்சுவேஷன் வரலாம். சோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்துட்டு தினமும் உங்களோட புண்ணை நீங்க கிளீன் பண்ணணும், ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அட்வைஸ் கொடுப்போம். சோ இதுக்கு நிறைய ட்ரெயின்டு ட்ரெஸ்ஸிங் பர்சன்ஸ் இருப்பாங்க. பட் நிறைய ஃபேமிலிஸ் என்னோட பேஷண்ட்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே நல்லா மோட்டிவேட் ஆயிட்டு நானே ட்ரெஸ்ஸிங் பண்றேன் அப்படின்னு முன் வருவாங்க. சோ இந்த மாதிரி சப்போர்ட் வந்துட்டு நம்ம பேஷண்ட்டுக்கு கண்டிப்பா கொடுக்கலாம். ஏன்னா என்னதான் வெளியில இருந்து ஒருத்தர் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணாலும் நம்மளே அதுல ட்ரெயின் ஆகி நம்மளே அதை ப்ராப்பரா பண்ணும்போது நம்ம இன்னும் கேர் எடுத்து கண்டிப்பா பண்ணுவோம். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சேஞ்சஸ் நீங்களே பண்றப்போ டிராவல்கான காஸ்ட்டையும் நீங்க வந்துட்டு கட் டவுன் பண்ணலாம். சோ ஒரு பாதத்துல வந்துட்டு ஆல்ரெடி அவங்க சர்ஜரி பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ இன்னொரு பாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமாகுது. சோ அந்த பாதத்துல நம்ம எதுவும் ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ண போறது கிடையாது. பட் ஆனா புண்கள் வராம நம்ம கண்டிப்பா பாத்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் முக்காவாசி டைம் வந்துட்டு படுத்துட்டோ இல்லாட்டி உட்கார்ந்துட்டதோ இருப்பாங்க. என்ன ஆகும் அப்படின்னா படுத்துட்டே இருக்கும்போது படுக்கை புண் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ படுக்கை புண்ணா நம்ம யூஸ்வலா வந்துட்டு இடுப்பு கடியில தான் வரும் அப்படின்னு சொல்லி நினைச்சுப்போம். பட் இது வந்துட்டு குதிகால்ல வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. எஸ்பெஷலி குதிகால்ல ரத்த ஓட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு. அதுலயும் அவங்களுக்கு ரத்த ஓட்ட குறைபாடு ஆல்ரெடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு கண்டிப்பா வந்துட்டு அழுத்தத்தினால புண்ணு வரும். ஸோ தினமும் நம்ம இந்த காலுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நல்லா இருக்கிற பாதத்தை கம்ப்ளீட்டா எக்ஸாமின் பண்ணணும். அதோட குதிகால்ல வந்துட்டு கலர் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படிங்கிறது தினமும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அண்ட் அந்த காலில் புண்ணு வராம இருக்கிறதுக்கு அதை சேஃபா வச்சுக்கிறதும், மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி சாக்ஸ் போட்டு வைக்கிறதும் இதெல்லாம்
கண்டிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணலாம். ஸோ மெடிசன்ஸ் மூலியமா புண்ணு குணப்படுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபுட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபுட் இஸ் மெடிசன். ஸோ அவங்களுக்கு கொடுக்குற உணவுல வந்துட்டு புரோட்டீன் கண்டென்ட் அதிகமா இருக்கிற மாதிரி நம்ம தான் பார்த்துக்கணும். ஹாஸ்பிட்டல் ஃபுட்டு அதை பார்த்துப்பாங்க. பட் ஸ்டில் ஹோம் குக்டு ஃபுட் அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பா ஒரு பர்சனல் விஷயம். ஸோ அது வந்துட்டு கண்டிப்பா அவங்களோட வூண்ட் ஹீலிங்க்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம ஃபுட்டு கொடுக்கும்போது ஒரு மீல்லையும் வந்துட்டு ப்ரோட்டீன் கண்டென்ட் அடிக்குவேட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ சுண்டல் மாதிரி பண்ணி கொடுக்கலாம், பன்னீர், டோஃபு, ஃபிஷ் ஆர் சிக்கன் வந்துட்டு பாயில் பண்ணி இந்த மாதிரி நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு மீல்லையும் கொடுக்கலாம். முக்கியமா ஒரு நாளைக்கு ஒரு 3லேருந்து அவங்க 4 எக் ஒயிட்ஸ் எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். டிஸ்சார்ஜ் அப்போ நம்ம பாதத்தை பத்தி அட்வைஸ் கொடுப்போம். அதை தவிர சுகர்ஸையும் நல்லா கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க அப்படிங்கிற அட்வைஸ் கொடுப்போம். ஸோ குளுக்கோமீட்டர் அப்படிங்கிற டிவைஸ் இப்போ எல்லார் வீட்லயும் இருக்கு. ஸோ விரல்ல ஜஸ்ட் குத்தி பார்த்தா டக்குன்னு நமக்கு சுகர் வேல்யூஸ் என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும்போது அவங்களோட சுகர் வேல்யூஸை நம்ம மெஷர் பண்ணி நம்ம வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம டாக்டர் கிட்ட ரிவ்யூ போகும்போது அதை காமிச்சோம்னா அவங்களோட சுகர்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கா இல்ல எப்பயாச்சும் ஸ்பைக் ஆகுதா அப்படிங்கறத அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க மெடிசன்ஸையும் மாத்தி கொடுத்துடலாம். ஸோ இது எல்லாம் பண்ணாலும் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் திங் என்னன்னு பார்த்தோம்னா அவங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுறது. ஆஸ் ஐ earlier said, முக்காவாசி பேர் வந்துட்டு டிப்ரெஸ்டா இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஒரு தனி உலகத்துல இருப்பாங்க. அவங்களே அதுக்குள்ள அவங்கள கன்ஃபைன் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ நம்ம அதுலேருந்து அவங்கள வெளில கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா உட்காந்து அவங்க கிட்ட பேசணும். ஸோ அவங்களோட மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். கண்டிப்பா இந்த புண்ணு ஆறிட்டு வருது, நேத்தியோட போட்டோ இன்னியோட போட்டோவும் கம்பேர் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஏன்னா அவங்களால அவங்களோட புண்களை பார்க்க முடியாது, நம்ம தான் அதை அசஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணி நம்ம பேசும்போது அவங்களுக்கும் நான் ஒரு தன்னம்பிக்கை வரும். கண்டிப்பா நம்ம புண்ணு ஆறிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். இந்த மாதிரி பாசிட்டிவிட்டியே நிறைய பேரோட வூண்டை வந்துட்டு சீக்கிரமா ஹீல் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து பாதத்தை சுத்தமா கீழே வைக்காம தான் வந்துட்டு அவங்களோட ஆக்டிவிட்டிஸை பாத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ஒரு வாஷ்ரூம் போகணும்னாலோ இல்ல ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு வரணும்னாலோ நம்மளோட அசிஸ்டன்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா எல்லா வேலையும் இருக்கும். பட் இந்த மாதிரி நம்மளோட ஃபேமிலி மெம்பர் நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது நம்ம முகம் சொல்லிக்காம அவங்களுக்கு உதவி பண்ணாதான் அவங்களுக்கு நம்ம மேல நம்மள சார்ந்து இருக்கோம் அப்படிங்கிற அந்த கில்ட் இல்லாம இருக்கும். ஸோ புண்ணெல்லாம் நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமும் நம்மளோட கேர் வந்துட்டு கண்டினியூ ஆகணும். ஏன்னா மேற்கொண்டு அவங்களுக்கு பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னா அவங்க கரெக்டா திரும்ப டாக்டரை போய் பார்க்கணும், கரெக்டா அவங்களோட பாதத்தை கவனிச்சுக்கணும். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ்ல நிறைய ஸ்டடீஸ்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வரும்போது அவங்க வந்துட்டு காலை நல்லா கவனிக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் அவங்களுக்கு இருக்கும். அதுவே அவங்களுக்கு சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவங்க அதை பத்தி மறந்துடுவாங்க. ஸோ இது அவங்கள சொல்லி தப்பில்லை, அவங்களோட மெமரியில அந்த மாதிரி சேஞ்சஸ் ஏற்படுது. ஸோ அவங்களுக்கு கான்ஸ்டன்டா நம்ம வந்துட்டு வீட்டுக்குள்ள செப்பல் போடுறீங்களா, மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றீங்களா, கரெக்டா போய் உங்களோட டாக்டரை பாக்குறீங்களா அப்படிங்கறத நம்ம அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் அட்மாஸ்பியர் நம்ம வீட்டுல கொடுக்கும்போது நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்களோ இல்ல டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பாதத்தை நம்ம நல்லா கவனிச்சுக்கலாம். சோ இந்த வீடியோல ஒரு ஃபேமிலி மெம்பரா ஒரு டயபெட்டிக் ஃபுட் பேஷண்ட்டை நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணலாங்கிறத பத்தி பார்த்தோம். இதை பத்தி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நாங்க விளக்கம் அளிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். அடுத்த வீடியோல நம்ம பாத நலன் பத்தி வேற டாபிக்ஸ் பத்தி சந்திக்கலாம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.